கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை ரோமர் 8 உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். So now I live with the confidence that there is nothing in the universe with the power to separate us from God's love. இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு அவருடைய அளவற்ற அன்பை நம்மீது அவர் வைத்திருக்கிற அன்பை அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். அப்போ இந்த வார்த்தை ஒரு 4 காரியங்களை நமக்கு உறுதிப்படுத்துகிறத பார்க்கிறோம். இங்கே பவுல் இந்த வார்த்தையை சொல்றாருன்னா, அங்கே பவுல் என்ன சொல்றாரு? ஒரு அன்ஷேக்கபிள் கான்ஃபிடன்ஸ் அவருக்கு இருக்கு. அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கை அவருக்கு தேவன் தன் மேல வைத்திருக்கிற அன்பில் இருக்கிறத பார்க்கிறோம். அப்போ இது வெறும் நம்பிக்கையோ வேற எந்த நிலைப்பாடும் இல்லை. இது எப்படியான விசுவாசமா இருக்கிறது? உறுதியான நிச்சயமான அந்த தேவனுடைய அன்பை அவர் தன்னுடைய வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை வச்சு அவர் இந்த வார்த்தையை சொல்றத பார்க்கிறோம். அப்போ எந்த அளவுக்கு அவர் ஆண்டவருடைய அன்பை ஒவ்வொரு நாளும் ருசி பார்த்திருக்கிறார் என்பதை நம்ம இதுல அறிந்து கொள்ளலாம். அப்போ இன்றைக்கு பவுலுக்கு இந்த அன்பு, தேவனுடைய அன்பு புரிந்திருக்கும் என்றால், நிச்சயம் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில நீங்க எதிர்கொள்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் அங்கே தேவ அன்பு உங்களுக்கு இருக்கிறபடியினாலே நிச்சயம் நீங்க ஒன்றிலையும் தோற்று போக மாட்டீங்கன்னு சொல்லி அந்த 37 சொல்லுது. இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. அப்போ உங்களுக்கு எதிராக என்ன காரியங்கள் இருந்தாலும் உங்களை நேசிக்கிற ஒரு அப்பா, உங்களை கேர் பண்ற ஒரு அப்பா உங்களுக்கு இருக்கிறபடியினால நிச்சயம் நீங்க எல்லாவற்றிலேயும் ஜெயம் எடுப்பீர்கள் என்பதுதான் சத்தியம். அப்ப இங்க தேவனுடைய அன்பை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம்னா அது அசைக்க முடியாத அன்பு. முதல்ல பவுல் அங்கே தேவனுடைய அன்பின் மேல உறுதியான நம்பிக்கை, ஒரு அன்ஷேக்கபிள் கான்ஃபிடன்ஸ் வச்சிருந்ததை பார்க்கிறோம். அடுத்ததா ஒரு இம்மூவபிள் லவ், அசைக்க முடியாத அன்பு தேவனுடைய அன்பு. தேவனுடைய அன்பு ஒரு நாளும் அது ஒரு கண்டிஷனல் லவ் இல்லை. இதை செஞ்சா நான் உன்னைய நேசிப்பேன், இதை செஞ்சா நான் உன்னைய வெறுத்துருவேன்னு சொல்றதுக்கு அவர் கண்டிஷனல் லவ் அவர் நம்ம மேல வைக்கல. நம்ம இளையகுமாரனுடைய அந்த ஓமையை நம்ம பார்க்கும்போது அங்கே அவன் அவ்வளவு ஒரு பாவத்துக்குள்ள இருந்தவன் வந்தா கூட அங்கே தகப்பன் அங்கே தூரம் வரும்போதே தன் மகனை கட்டி அணைக்கிற ஒரு தகப்பனாய் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அங்க தகப்பனுடைய அன்பு அங்க அவன் தவறு செய்ததுனால குறைந்து போகல. ஆனா அவன் தவறு செய்ததுனால அவன் வாழ்க்கையில நிறைய காரியங்களை இழந்து போனான். தகப்பனை விட்டு தூரமா போனதுனால அவன் வாழ்க்கையில கஷ்டங்களும் உபத்திரவங்களும் பாடுகளும் அவனுக்கு வந்ததை பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு அவருடைய அன்பு அது அசைக்க முடியாத அன்பு. அந்த அன்பை கொண்டுதான் அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நேசிக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு நீங்க தூரமாய் இருக்கிறத போல உணர்ந்தா கூட நீங்க அப்பா கிட்ட ஓடி வரும்போது அவர் உங்களை கட்டி அணைக்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். ஒரு நாளும் உங்களை குற்றப்படுத்துகிற தேவன் அவர் அல்ல என்பதை நீங்கள் அந்த ஊமையின் மூலம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த அன்போ எதை சார்ந்ததோ இல்லை, சூழ்நிலைகளை சார்ந்ததோ நம்முடைய தவறுகளை சார்ந்தது இல்லைன்னா ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ்னால தேவனுடைய அன்பு ஒரு நாளும் மாறப்போகிறதில்லை. அவருடைய அன்பு அது கான்ஸ்டண்டா என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய அன்புதான், மாறாத அன்புதான் நம் தேவனுடைய அன்பாய் இருக்கிறது. அப்போ இன்றைக்கு உங்க வாழ்க்கையில என்ன ஸ்பிரிச்சுவல் பேட்டில் நீங்க இருந்தாலும் சரி, என்ன பாடுகளுக்குள்ள இருந்தாலும் சரி, நிச்சயம் நீங்க தான் ஜெயம் பெறுவீங்க. ஏன்னா அவர் உங்களை அந்த அன்பில் அவர் உங்களை நேசிக்கிறார். தன் பிள்ளை தோற்று போக ஒரு நாளும் அவர் விட மாட்டார். அடுத்ததா நம்ம பார்க்கும்போது அதுல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை நத்திங் இன் த யூனிவர்ஸ் கேன் செப்பரேட் அஸ் ஃப்ரம் காட்ஸ் லவ். அப்போ இந்த பிசிக்கல் ரெல்ம்லையோ ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்லையோ தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க எதுக்கும் பவர் இல்லை அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்போ இன்றைக்கு ஒருவேளை நீங்க உங்களை தேவன் நேசிக்காதது போல நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா நிச்சயம் அது சத்துரு விதைத்த எண்ணங்கள் தானே தவிர அவருடைய அன்பை விட்டு உங்களை ஒரு நாளும் எதுவும் பிரிக்க முடியாது
அப்படிங்கிறது தான் சத்தியம். அப்போ அது என்னது ரிமைன் பண்ணுது? எந்த பவர்ஃபுல் ஃபோர்ஸஸ், த மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபோர்ஸஸாக இருந்தால் கூட அது தேவனுடைய அன்புக்கு முன்பாக அதுக்கு என்ன கிடையாது? பவர் கிடையாது. அந்த அன்புக்கு முன்பாக அந்த அன்பை பிரிக்கிறதற்கு எதற்கும் வல்லமை கிடையாது. ஏன்னா அவருடைய அன்பு அப்படிப்பட்ட அன்பு. மாறா நம்ம தான் தேவனை குறித்ததான தவறான அறிவில் இருக்கிறபடியினால் அவருடைய அன்பை நம்ம உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறோம். இந்த நாளில் இந்த அன்பை குறித்து நம்ம அதிகமாய் நம்ம தியானிக்க ஆரம்பிப்போம். அதிகமாய் அவருடைய அன்பின் நீளம், அகலம், ஆழம், உயரம் என்னதென்று நம்ம அறிந்து கொள்ள நம்ம ஆரம்பிப்போம். இதே உறுதி நமக்கும் நிச்சயமாய் தேவன் தருவார் என்கிறதுல சந்தேகமே இல்லை. அப்போ இங்க கடைசியா இதுல தேவனுடைய அஷூரன்ஸ் இங்க எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய பயத்தின் நேரங்கள்ல, நம்முடைய அவிசுவாச நேரங்கள்ல, நம்முடைய தனிமையின் நேரங்கள்ல இந்த வார்த்தை நமக்கு ஒரு உறுதியை கொடுக்குது. அவருடைய அன்பு ஒரு ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ், அது ஒரு நாளும் அநாதி சிநேகத்தினால நம்மை சிநேகித்திருக்கிறாராம். அப்போ அந்த அன்பை விட்டு ஒரு நாளும் அவர் நம்ம என்ன செய்ய முடியாது? பிரிய முடியாது. அந்த அன்பிலே தான் அவர் இருக்கிறார். அந்த அன்புக்குள்ள நாமும் நிலைத்திருக்கும் போது நிச்சயமா நம்ம வாழ்க்கையில எந்த குறைவுகளாக இருந்தாலும் அதில் நம்ம நிச்சயம் ஜெயம் பெறுவோம். அதனால தான் 1 யோவான் 4:18 பார்க்கிறோம், அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளவது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அப்போ இந்த அன்பை நம்ம அறிந்து கொண்டோம்னா நமக்கு என்ன இருக்காது? பயம் இருக்காது. உங்க வாழ்க்கையில நீங்க என்ன சூழ்நிலைக்குள்ள நீங்க இப்போ இருந்தாலும், அப்பா எனக்கு இருக்கிறார், இதை என் அப்பா எனக்காக செய்து முடிப்பார் அப்படிங்கிற அந்த அஷூரன்ஸ்குள்ள நீங்க வருவீங்க. அதுல நிச்சயம் அந்த அன்புல பயம் இருக்காது. நம்ம எப்பவும் எப்படி இருப்போம்னா ஒரு சமாதானத்துல, ஒரு அஷூரன்ஸ்ல நம்ம வாழ ஆரம்பிப்போம். அவருடைய அந்த அன்வேவரிங் லவ், அந்த இம்மூவபிள் லவ்ல நம்ம ட்ரஸ்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடையாது? பயம் கிடையாது. ஏன்னா அந்த பயங்கிறது மிகவும் வேதனை உள்ள ஒரு காரியமாய் பார்க்கிறோம். அந்த பயப்படுகிற, இப்போ ஒருவேளை நமக்கு பயம் இருக்குன்னா நமக்கு இன்னும் தேவனுடைய அன்புல நம்ம என்ன செய்யல? பூரணப்படலை. அப்போ இன்றைக்கு அந்த தேவனுடைய பரிபூரணமான அன்பை நம்ம அறிந்திருக்கிறபடினால இன்றைக்கு அவரில் ரெஸ்ட் பண்ணுங்க. என் அப்பா எனக்காக இருக்கிறார், என் அப்பா என் தேவைகளை சந்திப்பார், என் அப்பா இந்த பிரச்சனைகளை மேற்கொள்வார், எனக்காக என் தகப்பன் யுத்தம் பண்ணுவார்னு சொல்லி அவரை ரெஸ்ட் பண்ணும்போது, அவரில் ரெஸ்ட் பண்ணும்போது நிச்சயம் நமக்காக பலத்த காரியங்களை தேவன் செய்வார், நம்மை ஜெயம் கொள்ள வைப்பார் என்பதில் சந்தேகமில்லை. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் எங்களோடு இடைப்பட்ட வார்த்தையின்படி தகப்பனே, உம்முடைய அன்பை விட்டு எங்களை எதுவும் பிரிக்க முடியாது என்று சொல்லி இன்றைக்கு ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்ட இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் எங்களுடைய எல்லா பாரங்களையும் சுமைகளையும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் இறக்கி வைக்கிறோம்ப்பா. இந்த நிமிஷத்திலிருந்து உமக்குள்ளே நாங்கள் சந்தோஷப்பட்டு களிகூற பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு நீர் கிருபை தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக நீர் ஜெயத்தை கொடுக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். கேட்ட ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.